இரவு 11 மணி. ஆஷா, டைம் ஆச்சு, சீக்கிரமா என்ற நரேனின் குரல் கேட்டு 10 நிமிடங்களுக்கு முன் கண்ணயர்ந்த ஆஷா அடித்து பிடித்து வாரி சுருட்டி விட்டு எழுந்தாள். பரபரப்பாக ஹாலுக்கு போய் நரேன் நரேன் என்றபடி அதை தாண்டி பால்கனியில் பார்த்தாள். எங்கேயும் அவன் இல்லை. அறிவுக்கு அவன் உயிரோடு இல்லை என்பது புரிந்தாலும் மனதுக்கு புரியவில்லை. அவன் தன்னோடு இருப்பதாகவே நினைத்து அவ்வப்போது தேடியது. ஆஷாவும் நரேனும் ஒன்றாக கல்லூரியில் படித்து ஒரே இடத்தில் வேலை கிடைத்து இருவருமே அவரவர் வீட்டு பெரியவர்களுக்கு வில்லன்களாகி தாங்களே கல்யாணமும் செய்து இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டித்தான் அவர்களது வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. நினைக்க நினைக்க நூலறுத்து பட்டமாக பறந்தது ஆஷாவின் மனம். ஆபீஸில் விக்னேஷ் அவனை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னதிலிருந்து நிலைமை இன்னும் அவளுக்கு மோசமாகிவிட்டது. அடுத்த நாள் இன்டர்வியூ நடத்த வேண்டி இருந்ததால் இன்னும் ஒரு முறை ஃபைல்களை பார்க்கலாம் என்று எழுந்து உட்கார்ந்தாள் ஆஷா. நாம் திருமணம் செய்து கொள்வோமா என தன்னிடம் நேரடியாக கேட்ட விக்னேஷிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சீறியது நினைவுக்கு வந்தது. ஆபீஸில் எல்லோருக்குமே அவளின் காதல் கல்யாணமும் இப்போதைய நிலைமையும் தெரியும். மனம் அடங்கவில்லை. நரேனின் கடைசி நாள் காரியம் முடிந்த பின் போனதெல்லாம் போகட்டும், நீ வேணா எங்களுடன் வந்துடு என்று எங்கோ வெறித்து பார்த்து சொன்னான் ஆஷாவின் அண்ணன். அம்மாவின் அழுகைக்காக வந்திருப்பான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். தான் வாழ்க்கையில் துணிந்து விரும்பி எடுத்த முடிவு தவறு என்று நிரூபித்து விட்டானே நரேன் என்பதே அவளுக்கு ஒரே வருத்தம். அதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை. நினைவுகள் மீண்டும் அவளை பின்னோக்கி தள்ளியது. ஏய் நரேன், என்ன ஒரே சிந்தனை என்று அவன் தலையை கோதியபடியே கேட்டாள் ஆஷா. அவன் எதுவும் பேசாமல் சில நிமிட மௌனத்துக்கு பின், ஆஷா, நான் வேற கம்பெனி மாறிடலாமன்னு பார்க்கிறேன், பேப்பர் போட்டு விடவா என்று கேட்டான். இதை ஆஷா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பல லட்சங்களை அள்ளித்தரும் மல்டிநேஷனல் கம்பெனி வேலையை அடுத்த ஆஃபர் இல்லாமல் விடமாட்டான் என்பதும் வேலையை விடும் அளவுக்கு அவனுக்கு அங்கே பிரச்சனைகள் இல்லை என்பதும் அவளுக்கு நன்றாகவே தெரியும். பிடிக்கலைனா வேற பார்த்துக்கலாம் நரேன், உன் பேக்கப்புக்கு தான் நான் இருக்கேனே, எல்லாத்தையும் சமாளித்து கொள்ளலாம் என்றாள் ஆஷா. ஆனாலும் அவன் முகவாட்டம் போகவில்லை. எல்லா வசதிகளும் தேவைக்கு மேலே குவிந்து கிடக்கிறது. அதை தாண்டிய வருத்தம் என்னவாக இருக்கும்? அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. திடீரென்று ஒரு நாள் அவன் ஆபீஸ் ஹெச்ஆரிடமிருந்து போன் வந்தது. சொன்ன இடத்துக்கு ஓடினாள் ஆஷா. அவளால் சத்தமாக அழக்கூட முடியவில்லை. அதற்குள் எல்லாம் முடிந்து போய் இருந்தது. நரேன் வீட்டிலிருந்து வந்த அனைவரும் அவளை முறை வைத்து திட்டி தீர்த்தனர். ஏன், எதனால் இது நடந்தது என ஆஷாவுக்கு எதுவுமே புரியவில்லை. அடுத்த நாள் நாளிதழ்களில் மனைவியுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தால் வாலிபர் தற்கொலை என்று கொட்டை எழுத்துக்களில் செய்தி வரவே பலரின் சந்தேக பார்வைகளுக்கும் கடும் வார்த்தைகளுக்கும் இரையானாள் ஆஷா. ஃபைலில் கவனம் செல்லாததால் மெதுவாக படுக்கையில் சாய்ந்தாள். காலை 8 மணிக்கு தாமதமாக எழுந்தவள் அடுத்த 1 மணி நேரத்தில் ரெடியாகி அவசரமாக கிளம்பி ஆபீஸுக்கு போய் தன் இருக்கையில் உட்கார்ந்தாள் ஆஷா. இன்டர்வியூக்காக வந்திருந்தவர்கள் ஒருவித மரியாதை கலந்த பார்வையை அவள் மேல் வீசினர். வேலைக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கும் மூவரில் ஆஷா, விக்னேஷ் தவிர மூன்றாவதாக இருந்தவள் தாரா. ஒருமித்த கருத்துக்கு எப்பொழுதும் நோ சொல்லாதவள். 15 காலி இடங்களில் 14 நிரம்பவே 15வது இடத்துக்கு விக்னேஷின் தேர்வும் ஆஷாவின் தேர்வும் வெவ்வேறாக இருந்தது. நான் நடுநிலையாகவே இருக்கிறேன். தகுதியானவர்களாக இருவரில் யாரை நீங்கள் சொன்னாலும் எனக்கு ஓகே என்று சொல்லி கலன்று கொண்டாள் தாரா. தகுதி அடிப்படையில் இருவரும் ஒருவாகவே இருக்கவே எப்படியாவது ஒரு பெண்ணுக்கு வேலை கொடுத்து விட வேண்டும் என்ற உந்துதல் ஆஷாவின் மனதில் இருந்தது. ஆனாலும் அந்த வேலையை இன்னொரு ஆணுக்கு கொடுப்பதில் தான் குறியாக இருந்தான் விக்னேஷ். எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ முன்னேறினாலும் மேல் ஷாவனிஷம் மட்டும் எப்பொழுதுமே போகாது என்று நினைத்து தலைவலிப்பதாக சொல்லி காப்பி குடித்து விடுவதாக கிளம்பினாள் ஆஷா. போகும் வழியில் எதிரில் நடக்க முடியாத வயதான மனைவியை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளைவிட வயதானவர் தள்ளிக்கொண்டு பிச்சை எடுத்து வருவதை பார்த்தாள். அவர்கள் கையில் இருந்த 2 இட்லிகளை ஒருவருக்கொருவர் சாப்பிட சொல்லி வற்புறுத்தி கொண்டிருப்பதையும் கண்கூடாகவே பார்த்தாள். எல்லா தகுதியும் இருக்கும் அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்தால் என்ன என்று மனம் அரற்றியது. விக்னேஷின் பிடிவாதத்தை அவளால் ஏற்க முடியவில்லை. காஃபி குடித்து வந்து இருக்கையில் அமர்ந்தவளிடம், ஆஷா, என்னை தப்பா நினைக்காதே. குறிப்பா அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்க கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கமில்லை. 2 பேரோட சுய விபரம் தனிப்பட்ட தகவல்களை பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு முறை படிச்சு பாருங்க.
அவங்க 2 பேரும் தகுதி அடிப்படையில் ஒருத்தருக்கொருத்தர் சளைத்தவர்கள் இல்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இருக்கிறதோ ஒரே ஒரு காலியிடம்தான். அதனால் தான் சொல்கிறேன், பையன் பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க, சில நேரங்களில் வேற சில விஷயங்களையும் பார்க்கணும் என்று அழுத்தமாக சொல்லிப்போனான் விக்னேஷ். 1 மாதத்துக்கு முன் அவளிடம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டவன் பிறகு அதை பற்றி அவளிடம் எதுவும் பேசவில்லை. இப்பொழுது இந்த வேலை விஷயத்தில் நேரடியாகவே பேசுகிறான். மறுநாள் ஆபீஸில் விக்னேஷை சந்தித்து 2 பேருடைய சுய விபரத்தையும் பார்த்தேன். எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியவில்லை என்றாள் ஆஷா. ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குடும்பம் இருக்கு, இந்த பெண் சிங்கிள், அவ்வளோதான் என்றாள். திருமணம் ஒரு தகுதியா என்று பார்த்தாள் ஆஷா. இல்லை, கல்யாணம்ங்கிறது ஒரு வாக்குறுதி. நம்பி வந்த பெண்ணை கடைசி வரைக்கும் காப்பாத்துறது தான் கல்யாணம். பாதியில நட்டாத்துல விடுறதில்லை என்றவன் அவளை பார்த்த விதமும் சொன்ன சொற்களும் சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. கண்ணுக்குள் வயதான பிச்சைக்கார தள்ளுவண்டியில் மனைவியை தள்ளி சென்றது நினைவுக்கு வந்தது. ஆஷா, வாழ்றதுக்கு தான் தைரியம் வேணும், சாகிறதுக்கு தேவையே இல்லை. எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற தேவையில இருக்கிறவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே என்ற விக்னேஷை மரியாதையுடன் பார்த்தாள் ஆஷா. மறுநாள் அந்த பையனுக்கு வேலைக்கான மெயிலை தயாராகி கொண்டிருந்தான். நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் கூட நல்லா யோசித்து எடுத்த முடிவுதான். தேவையில இருக்கிறவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே என்ற விக்னேஷை மீண்டும் மரியாதையுடனே பார்த்தாள். நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் நன்றாக யோசித்து எடுத்ததுதான். நடந்து போன விஷயத்தை கடந்து போய் தான் ஆகணும் ஆஷா. எதிர்காலத்தில் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதான்னு யோசிங்க. இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என் காதலை ஏற்கலாம் என சொல்லிவிட்டு நகர்ந்தான் விக்னேஷ். அன்றிரவு தான் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்தாள். தன் வீட்டில் சந்தோஷமான வாழ்க்கை, அதன் பிறகு காலேஜ், ஹாஸ்டல் என அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் போய்கொண்டிருந்தது. நடுவில் தான் நரேனுடன் காதல், கையில் கிடைத்த பட்டம், மிக அதிக சம்பளத்துடன் வேலை, வீட்டை விட்டு எதிர்த்து நரேனுடன் கல்யாணம், அவனுடைய திடீர் தற்கொலை, எத்தனையோ பேரின் ஏச்சு பேச்சுக்கள், கடைசியாக அவனுடைய தற்கொலை வழக்கில் ஆன்லைன் சூதாட்டத்தில் நஷ்டம், பங்கு மார்க்கெட் முதலீட்டில் நஷ்டம், ஏற்கனவே இருந்த பல பெரிய கடன்கள் என்று பல புள்ளி விபரங்கள் தெரிய வரவே ஆஷாவால் ஒரு துளி கூட நம்ப முடியவில்லை. நரேனின் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட தெரியாமல் வாழ்ந்திருக்கிறோமே என்று தன் மீதே ஒரு கழிவிறக்கம் வந்தது. அவளுக்கும் அவனுடைய தற்கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உறுதியாக நம்பினாள். இடையே விக்னேஷின் கருத்து நியாயமாகப்படவே தாராவின் ஒப்புதலுடன் அந்த பையனுக்கு வேலைக்கான மேலே தட்டினார்கள். அப்பொழுது மெதுவாக, ஆஷா, அந்த இன்னொரு விஷயம் என்னாச்சு என்றான் விக்னேஷ். யோசித்தேன், ஆனால் ஒரு முறை ரொம்ப நம்பிக்கை வைத்து எடுத்த முடிவு ரொம்ப தப்பாகிவிட்டது. திரும்பவும் அந்த ஒரு தப்பை நான் செய்ய விரும்பலை. ஒரு முறை ஒரு விஷயம் தப்பானதுக்காக எப்பவுமே எல்லாமே தப்பாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறது சரியாகாது. கல்யாணம்ங்கிறது ஒரு வாக்குறுதி. ஆஷா, நிச்சயமா என் வாக்குறுதியை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். ஒருவேளை என்னை பற்றி நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு திருப்தியான பிறகு கல்யாணம் செய்து கொள்ளலாம். என்னை நிச்சயம் நம்பலாம், பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் என்றான் விக்னேஷ். கொஞ்சம் டைம் வேணும், யோசித்து சொல்கிறேன் என்றாள் ஆஷா. ஏதேதோ நினைவுகளுடன் வீட்டுக்கு வந்த ஆஷா இரவு உணவை முடித்து படுக்கையில் சாய்ந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். வாழ்க்கைன்றது நம்பிக்கையில தான் இருக்கு. நடந்ததை கடந்து போய்தான் ஆகணும். எந்த தவறும் செய்யாமல் எதற்காக எனக்கு இந்த தண்டனை என்று அவளுடைய மனமும் அறிவும் சொன்னது. தவிரவும் அவளை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டுதான் விக்னேஷ் பேசியிருக்கிறான். அவனை புறந்தள்ள எந்த காரணமும் இல்லை. மூடிய கண்களுக்குள் நரேன் மறைந்துவிட்டு விக்னேஷ் வந்து போனான். மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆஷாவின் மனம் தயாரானது. மறுநாள் அவனிடம் சென்று அவனது காதலை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாள் ஆஷா. ஆனால் சிறிது நாட்கள் சென்ற பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். அதுவரை இருவரும் நன்றாக பேசி பழகி புரிந்து கொண்டு திருமண வாழ்க்கையை தொடங்கலாம் என்றும் சொன்னான். அவளுடைய கருத்துக்கு அவனும் மனப்பூர்வமாக சம்மதம் சொன்னான். சில கருத்துக்கள் வாழ்க்கையில் தவறாக முடிவை தரலாம். ஆனால் அதற்காக அடுத்த கட்ட வாழ்க்கையை வீணடிக்காமல் மறுபடியும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதில் எந்தவித தவறும் இல்லை. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர உதவும்.
நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.